வணக்கம். மே 1 முதல் கேஸ் சிலிண்டர் விதிகளில் சில முக்கியமான மாற்றங்கள் வரப்போகுது. இது நேரா நம்ம வீட்டு சமையலறையை தான் பாதிக்க போகுது. அது என்னென்ன விதிகள்னு இந்த விளக்க தொகுப்புல விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த தொகுப்புல நம்ம 5 விஷயங்களை பார்க்க போறோம். மே 1 முதல் என்னென்ன புதிய விதிகள் வரப்போகுது, அது ஏன் மாறுது, புதிய முன்பதிவு கால இடைவெளிகள் எப்படி இருக்க போகுது, டெலிவரிக்கு ஓடிபி ஏன் கட்டாயம், அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன. சரி, முதல்ல பகுதி 1. மே 1 முதல் வரப்போகும் புதிய விதிகள் என்னன்னு பார்க்கலாம். மே 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஊர்ல சமையல் எரிவாயு விநியோகம் பண்ற 3 பெரிய நிறுவனங்களான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் இந்துஸ்தான் பெட்ரோலியம், இவங்க 3 பேரும் தங்களுடைய விநியோக முறையில ரொம்பவே அடிப்படையான சில மாற்றங்களை கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா சமையலறைகளையும் இந்த 3 நிறுவனங்கள் தான் கவனிச்சுட்டு வராங்க. அதனால இந்த மாற்றம் நம்ம எல்லார் வாழ்வுலயும் ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போகுது. அடுத்த பகுதி 2. சரி, இந்த விதிகளெல்லாம் இப்போ ஏன் மாறணும்? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எதுக்கு இப்போ திடீர் இவ்ளோ கடுமையான கட்டுப்பாடுகள்? அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? வாங்க, அதற்கான காரணங்களை கொஞ்சம் அலசுவோம். முக்கியமான காரணம் என்னன்னா, வளைகுடா நாடுகள்ல நடக்கிற பதற்றமான சூழ்நிலை உலகளாவிய விநியோகச் சங்கிலிய, குறிப்பா தெற்காசிய நாடுகளை பாதிச்சிருக்கு. நிலைமை ஒன்னும் கைமீறி போகலன்னு அதிகாரிகள் சொல்றாங்கன்னாலும் இது ஒரு அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இது மட்டும் இல்லாம கள்ளச்சந்தையில சிலிண்டர்கள் விற்கப்படுறதையும் மானிய விலை சிலிண்டர்களை தவறா பயன்படுத்துறதையும் முற்றிலும் தடுக்கணுங்கிற நோக்கத்துக்காகவும் தான் இந்த அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா பகுதி 3. புதிய முன்பதிவு கால இடைவெளிகள். இது நம்ம தினசரி வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னாடியெல்லாம் ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு அடுத்த சிலிண்டர் புக் பண்ண 21 நாட்கள் இடைவெளி இருந்தா போதும். ஆனா இப்போ புதிய விதிப்படி பாத்தீங்கன்னா இந்த இடைவெளியை நகர்ப்புறங்களுக்கு 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களுக்கு ரொம்பவே அதிகமா, அதாவது 45 நாட்களாகவும் மாத்திருக்காங்க. அதாவது நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா சமைக்கும் போது கேஸ் தீர்ந்துடக்கூடாதுன்னா உங்களோட கேஸ் பயன்பாட்டை இனிமே முன்கூட்டியே ரொம்ப கவனமா திட்டமிடணும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த டைம் லிமிட்டை நாம எந்த விதத்திலையும் பைபாஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கான அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி முடியறதுக்கு முன்னாடியே நீங்க கேஸ் புக் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட புக்கிங்கை பிளாக் பண்ணிடும். ஸோ முன்கூட்டியே புக் பண்றது இனி சாத்தியமே இல்லை. இப்போ பகுதி 4. டெலிவரிக்கு ஓடிபி கட்டாயம். நம்ம வீட்ல கேஸ்காரர் வந்ததும் ஒரு நீல கலர் புக்கை எடுத்து காட்டுவோம் இல்லையா? அந்த காலமெல்லாம் மலை ஏறிடுச்சுங்க. இனிமே வெறும் புக்கை காட்டினா கேஸ் கொடுக்க மாட்டாங்க. சிலிண்டர் சரியான ஆளுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கறத உறுதிப்படுத்த புது சிஸ்டத்துல டெலிவரி ஆத்தென்டிகேஷன் கோட், அதாவது DAC அப்படிங்கிற ஒரு பிரத்யேக குறியீட்டை கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த புதிய ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பாதுகாப்பானது. நீங்க வழக்கம் போல கேஸ் புக் பண்றீங்க. உடனே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ண வர்ற நபர்கிட்ட அந்த ஓடிபியை சரியா சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வாங்குறவரா இருந்தா உங்களுக்கான சேவையை தொடர்ந்து பெற ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் EKYC-ய செஞ்சு முடிக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்க அதை செய்யலனா உடனே செஞ்சிலுங்க. கடைசியா பகுதி 5. முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள். சரி, இப்ப நீங்க உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த டெலிவரி ஓடிபி கரெக்டா வரணும்னா முதல்ல உங்க மொபைல் நம்பர் கேஸ் ஏஜென்சியோட சரியா இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி EKYC தேவைப்படுறவங்க அதை உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுப்புல கேஸ் தீர்ந்து போய் சமையல் பாதியில நிக்கிற வரைக்கும் இதையெல்லாம் செக் பண்ணாம வெயிட் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த புது ஆட்டோ பிளாக்கிங் சிஸ்டமும் ஓடிபி ரூல்ஸும் உங்களை ரொம்பவே டென்ஷன் ஆக்கிடும். அதனால இன்னைக்கே கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்க ஏஜென்சி விவரங்களை சரி பார்த்துடுங்க. ஏன்னா விதிகள் மாறிடுச்சு. இப்ப சொல்லுங்க, புதிய சிஸ்டத்தை சமாளிக்க உங்க மொபைல் மற்றும் KYC விவரங்கள் தயாரா இருக்கா? அல்லது கேஸ் தீர்ந்த பிறகு வீட்ல எல்லாரும் சாப்பாட்டுக்காக காத்திருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். அடுத்த தொகுப்புல சந்திப்போம்.